சில வருஷம் முன்னாடி கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கிற இந்த கதையோட நாயகன் இவர் தான். எங்கள் அப்பா. எல்லா பசங்களுக்கும் அவங்க அப்பா ஹீரோவாக தாங்க இருப்பாங்க. ஆனால் எனக்கு எங்கள் அப்பா சூப்பர் ஹீரோ. இவர் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸருங்க. பட் எதுக்கு ஸ்கூலுக்கு வராருன்னு யோசிக்கிறீங்களா? எங்களை பார்க்க தான். எதுக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் மற்றவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேனே. இது எங்கள் அம்மா. ஸ்வீட், ஹாப்பி, இன்னசென்ட். எங்கள் அம்மாவும் காலேஜ் ப்ரொஃபஸர் தாங்க. பட் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வீட்டில் பண்ணுற ரொமான்ஸ் இருக்கே, ஐயோயோயோயோயோ, எனக்கே கடுப்பாகும்னா பார்த்துக்கங்களேன். வயசானாலும் அப்படி ஒரு லவ். இவன் என் தம்பி, பாக்ஸர். எனக்கு என்ன பிரச்சனைனாலும் இவன் தாங்க வந்து தட்டி தட்டி கேட்பான். அப்புறம் இவனை பாக்ஸிங்கில் சேர்த்து விட்டது ஏன்னு எங்கள் அப்பாட்ட கேட்டிங்கன்னா, ஏற்கனவே போற வரவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கா, எதுக்கு இப்ப இந்த பாக்ஸிங் எல்லாம்? அடி போடி, ஸ்போர்ட்ஸ் கிவ்ஸ் டிசிப்ளின். இது வரைக்கும் வெட்டியா சண்டை போட்டுக்கிட்டேன்னா இனிமே தான் வெற்றிக்காக சண்டை போட போறான். கிழிச்சான். எல்லாரையும் அடிப்பாங்க, என்னையும் அப்பப்போ அடிப்பான். ஆனால் என்னை யாராவது அடித்தா அவங்கள பயங்கரமாக அடிப்பான். ரொம்ப நேரமாக இந்த கேரக்டர் எங்கள் கூடவே சுற்றிட்டு இருக்கே, அவன் யாருன்னு தானே கேட்குறீங்க? என் உயிர் நண்பன் ஜீவா. பிஸ்கட்டை திருடி திங்கிறது, என் தம்பிக்கு வச்ச ஜூஸ் எடுத்து குடிக்கிறது, அப்புறம் என் தம்பி துரத்தி துரத்தி அடிக்கிறப்ப அடி வாங்குறது, ஸ்கூலுக்கு போகிறப்ப எங்கள் அப்பா பேகை தலையில் தூக்கி வச்சுட்டு பஸ் ஸ்டாப் வரைக்கும் நடந்து வருது, இதெல்லாம் இவன் ஹாபிங்க. நாங்கள் தனித்தனியாக இருந்தால் ரொம்ப நல்ல பசங்க தாங்க. ஆனால் ஒன்றா மட்டும் சேர்ந்தோம். ஹலோ ஹலோ ஃபாதர். ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன் ஃபாதர். வந்தாங்களா டீச்சர்? இவங்க தான் ஃபாதர். ஹலோ வெல்கம். ஹவ் ஆர் யூ? என்ன ஃபாதர் புதுசாக விஷ் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க? எங்களை மாதிரி பேரண்ட்ஸை இந்த மாதிரி நீங்கள் கூப்பிட்டு விடுறது வழக்கம் தானே? நீங்கள் சொன்ன கடையில் தான் புக் வாங்கி கொடுத்துருக்கோம், நீங்கள் சொன்ன கடையில் தான் யூனிஃபார்ம் வாங்கி தச்சிருக்கோம். வேறு என்ன எங்கே மிஸ் ஆயிடுச்சுன்னு தெரியலையே. இட்ஸ் நாட் தட், இட்ஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். என்ன சார் பசங்களை ஒருத்த வச்சிருக்கீங்க? ஏன் என்ன என்ன இன்னைக்கு என்னடா பிரச்சனை? மனிஷா. எஸ், மனிஷா. சின்ன வயசில் எங்களோட மிகப்பெரிய எதிரி. எங்களை எப்போ பார்த்தாலும் மிஸ்ஸுக்கிட்ட மாட்டி விடுறது தாங்க இவளோட ஹாபியே. You know, he's spoiling the whole school. புரியலையே ஃபாதர், இவங்க தமிழில் பேசுனதா உங்களுக்கு பிரச்சனையா? Yes, you should not speak in Tamil in the school campus. இந்த ஸ்கூலே தமிழ்நாட்டில் தானே இருக்கு. தமிழ்நாட்டில் தமிழ் பேசாம பின்ன இவங்க பாகிஸ்தானில் போயா பேசுவாங்க? Don't talk rubbish. This is an English medium school. இங்கிலீஷ் மீடியம்னா ஆங்கில கல்வி இல்லை ஃபாதர், ஆங்கில வழியில் கல்வி, அவ்வளவுதான். அதுக்காக தமிழுக்கே வழி இல்லைன்னா எப்படி ஃபாதர்? The future depends on English. யார் சொன்னா ஃபாதர்? இவங்க ஃபியூச்சர் ஆங்கிலத்தை நம்பி இல்ல, அவங்க அறிவை நம்பி இருக்கு. ஆங்கிலம்ங்கிறது ஜஸ்ட் ஒரு மொழி ஃபாதர், இட்ஸ் a tool for communication. ஆனா தமிழ் இருக்கே, அது நம்மோட ஐடென்டிட்டி, அடையாளம். What identity? What அடையாளம்? ஃபாதர், தன்னோட அடையாளத்தை மறந்த ஒருத்தன் தான் பிறந்த மண்ணை மறந்து, தான் வளர்ந்த ஊரை மறந்து, தன்னுடைய சொந்த நாட்டை மறந்து, தனக்கு ஒரு அடையாளம் வேணுன்றதுக்காக வேற ஒரு நாட்டுக்கு போய் அங்க ஒருத்தங்கிட்ட அடிமையா சிக்கி செதஞ்சி சின்ன பின்னமாகி சீரழிஞ்சி கடைசியில இதுதான் தன்னுடைய அடையாளம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் மட்டும் இல்லாம தன்னுடைய சந்ததியை அடிமையாக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஃபாதர். ஃபாதர், இந்த உலகத்தையே ஆண்ட பரம்பரை நாம. 10,000 ஆண்டு பழமையான மொழி, இலக்கணம் உள்ள ஒரு மொழி. ஏன் இந்த உலகத்தின் முதல் மூத்த மொழி தமிழ். உங்களை இங்கிலீஷ் கத்து கொடுக்க வேணாம்னு சொல்லல, ஆனா தமிழே பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களே, அதுதான் தப்புன்னு நான் சொல்றேன் ஃபாதர். I don't want to listen to all these things. அம்மா. சாரி ஃபாதர், என்ன மம்மின்னு கத்தாம அம்மான்னு கத்திட்டீங்களே? That's because அம்மா இஸ் தமிழ், தமிழ் இஸ் யுவர் தாய்மொழி, the தாய்மொழி இஸ் ரன்னிங் இன் யுவர் blood. நாமெல்லாம் இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன் தான். நான் தான் அப்பவே சொன்னேன்லங்க, எங்கள் அப்பா ஒரு சூப்பர் ஹீரோன்னு. இப்போ பிரின்சிபல் ஃபாதர் என்ன பேசிட்டாருன்னு எங்கள் அப்பா இவ்வளோ டென்ஷன் ஆகுறாருன்னு தானே கேட்குறீங்க? எங்கள் அப்பாட்ட எதை பற்றி வேணாலும் தப்பாக பேசலாங்க, ஆனால் தமிழை பற்றி மட்டும் தப்பாக பேசிடவே கூடாது. அட ரிப்போர்ட் கார்டு வாங்க கூட எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வராது நான் இந்த பிரச்சனைக்கு ஏன் வரிஞ்சு கட்டிட்டு கூப்பிட்டு வந்தேன் தெரியுமா? ஸ்கெட்சு என் ஃபாதருக்கு இல்லைங்க, பிரின்சிபல் ஃபாதருக்கு. அப்பாடா, ஆமாண்டா.
மச்சான் ஃபேர்வெலும் முடிஞ்சிருச்சு, இன்னும் 4 நாளில் ஸ்கூலும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம் வேற. நாளைக்கு தான் கடைசி டியூஷன் கிளாஸும். ஒழுங்கு மரியாதையாக அவள்கிட்ட போய் பேசிடு. பேசலாம்டா, நான் பயமா இருக்குடா ஜீவா. அப்போ லெட்டரா கொடுத்துரு. அது நமக்கு இல்லை. பட் என் பக்கத்துல தானே வந்து உட்காந்துருக்கா. அவன் இங்க வந்து உட்காருவான்னு தெரிஞ்சுதானடா இங்க வந்து உட்கார்ந்த நாயே. எக்ஸ்கியூஸ் மீ சார். யாரோ புதுசுரா. ஹாய் டேய், ஃபர்ஸ்ட் டைஸ். இந்த பொண்ணை நான் தான் முதல்ல பார்த்தேன். நான் தான் முதல்ல லவ் பண்ணணும்னு லவ் பண்ணிட்டு இருக்கேன். தள்ளி உட்காரியா? தள்ளிட்டு உட்காரவா? உனக்கெல்லாம் கரெக்ட் ஆகாதுடா. இப்போப்பா சார் அதுக்குள்ள காப்பி பண்ணிக்கோ. ஹாய் டேலண்ட்ரா. எனக்கு ஹெல்ப் பண்றா. டேய் அப்படியே காலம் வாங்கி தரடா. எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் நியூ கேர்ள். நிலா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவளை ஏன்டா கூப்பிடுற? நீதான் பட்ட ஜிலேபி. எஸ் டெல் மீ. நியூ அட்மிஷனா? நோ நோ மார்னிங் பேட்ச். ஓ இதுனா படிச்சு பாருங்க. இது யாருக்காக? அது உங்க ரியாக்ஷனை பொறுத்து இருக்கு. ஓகே ஓகே நிஷா சொல்லு. பச்சா ஓகே வாடா. அக்கான்னு சொல்ல மனசு வர மாட்டேங்குது. நான் யாருன்னா தெரியல. 5th ஸ்டாண்டர்ட் A செக்ஷன் கிளாஸ் லீடர் மனிஷா. சட்டையெல்லாம் பிடிக்காதீங்கக்கா. நான் மானஸ்தேன். அடி சப்பாத்தி. எந்த ஏரியா பசங்கடா? நம்ம ஏரியா பசங்க தான் தல. நைட்டே தூக்குறோம்டா. தூக்கிடலாம் தல. வரானுங்களாடா? வரானாடா? பாஸ் வரான் பாஸ். யார் அவனுங்க? ஸ்மாக்டவுன் சான் மில்கன் மாதிரி வரானுங்க. என்ன பண்ணலாம்? கிளாடியேட்டர்ஸ். நடக்க போறது யுத்தம். எக்ஸ்பேண்ட் தி செஸ். ஆங்கிரி பர்ட். தம்பி டேய் பாண்டா. தம்பி ப்ளூ சட்டை பா கண்ணா கூப்பிடுறா. நான் நில்லுங்கண்ணா. அடுத்து இவண்ணா. அதுக்கப்புறம் வேணா நீங்க வந்து பத்த வைங்கண்ணா. ஏய் மிட் நைட் ரோஜா. பாஸ் விளையாட்டு பசங்களா இருக்காங்க. இவங்கள பண்ணணுமா? இவங்கள தான் பண்ணணும். ஓகே பாஸ். சைக்கிள் தூக்குடா. டேய் சைக்கிள் ப்ரோ. டேய் பாஸ்டர் சாரி சொல்றான். பைத்தியங்க. சாரிண்ணா, சைக்கிள் எடுத்துக்கிறேன். நோ மென்ஷன். டேய் தம்பி, என் ஆளுக்கு ஏன்டா லெட்டர் கொடுத்த? யாருன்னா உங்க ஆளு? எவ ஒருத்திக்கு லெட்டர் கொடுத்து அதை வாங்காம கிழிச்சு போட்டு போறாலும் அவதான்டா என் ஆளு. டேய் ஒருவேளை மனிஷா சொல்றாரோ? அவதான் வாங்கி உள்ள வச்சுக்கிட்டாலே லெட்டரை. ஏய் நான் மனுஷாவை தான் சொல்றேன். ஏன்னா எல்லாத்தையும் சுத்தி வளைச்சே சொல்றீங்க? டைரக்டா சொல்லுங்கண்ணா. டைரக்டா சொல்லுங்க. ஆமாண்ணா. ஏய் என்ன என் ஃப்ரெண்டு மேல கை வைக்கிறா? ஓ மேல கை வைப்பேன். போட போட போட. என்னடா தேய்க்கிறதா? ஆள் இருக்காங்க திமிர்ல அடிக்கிறீங்களா? இல்லக்கு நானும் போய் ஆள் கூட்டு வரேன். நல்ல பொண்ண கூட்டிட்டு வா. தம்பி இதே நால்வர் மூலத்தரு முட்டுச்சந்தில தான் மூன் வாக் போயிட்டு இருப்பான் இந்த பாலாஜி. போடா லூஸ். லூசா? பாத்துக்கலாம் வாடா. ஹலோ ஒத்தையா வந்தாலும் சரி கத்தையா வந்தாலும் சரி நால்வர் சில்ட்ரன்ஸ் பார்க் தான் என் கோட்டை. டேய்
இவன் தான்டா. யார் அவன் பட்டிசாமி? பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா? டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் என்ன இளங்கன்றுன்னு சொல்லுவாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்ல? மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். எனக்கு நிறைய பேர் இருக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல. மெக் டைகர், மெக் லயன், மெக் எலிஃபண்ட், மெக் டொனால்ட், அனதர் மெக் லயன், மெக் பிக். தம்பி உன்னை இப்படி தான் அடிச்சேன். துரத்தி அடிக்கிறான். அப்படியே கவுத்தி போட்டு வாய்க்குள்ள விரல விட்டு அப்படியே தர ஊருக்கு ஒதுக்குப்புறமா பெரிய பெரிய கட்டடம், ஹைடெக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு 30-40 பஸ்ஸு, இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கரெக்ட். நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தான். கோயம்புத்தூரில் மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுக்க இப்படி தான். என்ன பேருக்கு ஏற்ற மாதிரி கட்டணம் சின்னதாவோ இல்லை பெருசாவோ ஆகும். அட இந்த இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு குணம் இருக்குங்க. ஆல் பாய்ஸ் நோ கேர்ள்ஸுங்கிற கெத்து மெக்கானிக்கல்லையோ இல்லை ஆல் கேர்ள்ஸ் நோ பாய்ஸுங்கிற பியூட்டிஃபுல் பயோடெக்லையோ நான் படிச்சிருக்கலாங்க. ஆனால் நான் படித்தது சைக் ட்ரிபிள் இ. இன்ஜினியரிங்லேயே ரொம்ப கஷ்டமான டிபார்ட்மெண்ட் இதுதான். சட்டை இல்லாமல் கூட போயிடலாங்க, ஆனால் ஐடி கார்டு இல்லாமல் கண்டிப்பாக போக முடியாது. எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னு இன்ஜினியரிங் பசங்களெல்லாம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. 4 வருஷம், 8 செமஸ்டர், 64 பேப்பர், ஒரு ப்ராஜெக்ட், இன்டர்ன்ஷிப், 10-15 லேப், M1, M2, M3, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், சாலிட் மெக்கானிக்ஸ், டிஎஸ்பி. நான் சொன்னது இந்த டிஎஸ்பி இல்லைங்க, இந்த டிஎஸ்பி டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர். இதெல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணி இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எல்லா காலையும் உளுந்து ரெக்கார்ட் நோட்லாம் சைன் வாங்கி கடைசியில் வச்சேரியர் எல்லாத்தையும் ஒரே எக்ஸாம்ல வச்சு பாஸ் பண்ணிட்டு பிளேஸ்மெண்ட்னு உங்க காலில் வந்து விழுவமே, அப்படி நீங்க ஒரு விஷயம் பண்ணுவீங்க. வணக்கம் சார். குட் மார்க். தேங்க்யூ சார். குட் பர்சன்டேஜ் பட் நோ ஜாப். ஒய் சார்? 1 இயர்க்கு 4 lakh people வெளியே வராங்க. எல்லாத்துக்கும் எப்படி வேலை கொடுக்க முடியும்? அப்புறம் ஏன்டா இன்ஜினியரிங் காலேஜில் வந்து விழுகிறீங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்காதீங்க, பேரண்ட்ஸை பார்த்து கேளுங்க. சரி, நம்ம காலேஜுக்கு வருவோம். ஒரே காலேஜ், ஒரே டிபார்ட்மெண்ட்டு, ஒரே கிளாஸு, ஒரே பெஞ்சுன்னு கிடைச்ச எங்களுக்கு ஹாஸ்டலில் ஒரே ரூம் கிடைக்கல. அடுத்ததான் எங்கள் காலேஜ் சீனியர்ஸ். இவர் கெத்து சீனியர், இவர் கெத்தா துடிக்கிற சீனியர், இவர் வெட்டி பஞ்சாயத்து சீனியர், இவர் கட்ட பஞ்சாயத்து சீனியர். சார் சுதாகர், நான் தம்பி சார். இங்க வா, சீனியர்லாம் உட்காந்துருக்க, நீ பாட்டே போயிட்டு இருக்க. சரி போ, தண்ணி எடுத்தாங்க போங்க. அண்ணா சுதாகர் அண்ணா தம்பிண்ணா. டேய் சுமாரா நீ போங்கப்பா. நீங்க போங்கப்பா, நீங்க போங்க. சுதாகர் அண்ணனா சொல்றான், நமக்கு தெரியாம இவன் யாருக்கு தம்பி? டேய் வாங்கடா, தர கதவை தர. என்னங்கடா? ஏய் சுதாகர் அண்ணன் தம்பி, போங்கடா, கழுவிட்டு வந்துடுறேன். ஏன்டா இப்படி பண்றீங்க? ஏய் என்னடா ஃபர்ஸ்ட் இயரா? என் ஃப்ரெண்டுண்ணா. நீ யாரு? நான் சுதாகரன தம்பிண்ணா. சுதாகரன தம்பியா? சரி போங்கப்பா போங்கப்பா. ஓ சுதாகரன் தம்பியா இருந்தா யாரை வேணா இடிக்கலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமே. சுதாகரன் தம்பினா இப்போ வாங்கடா, இப்போ வாங்கடா, இப்போ. டேய் கடலை போடுறியா?
சுதாகரனை தம்பிடா. என்னடா இப்ப? என்னவா? நான் உன்னை இடிக்க போறேன். டார்லிங். ஏய் குட்டி பையா, என்ன வாலண்டியரா வந்து முறைக்கிற? என்ன ஃபர்ஸ்ட் இயரா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? சரி கிளம்பு. ஏய், பாடியை வளர்த்தா மட்டும் பத்தாது. கான்டாக்ட் வளர்க்கணும், இன்ஃப்ளூயன்ஸ் வளர்க்கணும். உனக்கு யாரு தெரியும்? சுதாகரன் தெரியுமா? சுதாகரன் தெரியுமா? தெரியும். அவர் தம்பி நான். சரி கிளம்பு. கிளம்பா. என்னடா அலிகிதுரா. டேய் நீ தானடா வாய் கொடுத்து அடி வாங்கின. இப்ப மட்டும் 2 பேரும் வந்து சாரி கேக்குறீங்க? அப்பவே அவனை பத்தி சொல்ல வேண்டியதானே? போடா. லாஜிக்கே எல்லாம் பேசிட்டுக்கடா நீ. சரி இப்ப என்ன பண்ண வருவ? ஆமா, இப்ப என்ன பண்ண வருவேன்? பிரியாணி வாங்கி கொடு. இங்க வர்றா, மெஸ்ஸில் எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான், உனக்கு மட்டும் பிரியாணி போடுவாங்களாடா? போடுவாங்களே. நாளைக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன். எங்கள் டிபார்ட்மெண்ட் நாளைக்கு எல்லாருக்கும் பிரியாணி போடுவாங்க. அப்போ எங்களுக்கு போட மாட்டாங்க. ஏன்? ஏன்னா நீ வேற டிபார்ட்மெண்ட். என்ன பண்ணா பிரியாணி கிடைக்கும்? கூப்பன் கொடுத்தா பிரியாணி கிடைக்கும். என்கிட்ட இல்லை. யார்கிட்ட இருக்கு? சொல்ல முடியாது. விஷ்ணு கிட்ட இருக்கு. சாரிடா மச்சான், பிரியாணி எல்லாம் தீந்துருச்சா? பிரியாணி கர்ட் ரைஸ் வாங்கிக்கோ. கர்ட் ரைஸ் மச்சான், கர்ட் ரைஸ் சாப்பிட சொல்றானே, கேளுடா நீ. ஏய், கர்ட் ரைஸ் சாப்பிடுறீங்க, பிரியாணி சாப்பிடுறது நீ. கர்ட் ரைஸ் சாப்பிடுறீங்க. என்னடா பண்ணிட்டு? பிரியாணி இல்லன்ட்டா மச்சான். இங்க பாரு, கர்ட் ரைஸ்லாம் ஒரு சோறா? இதெல்லாம் சாப்பிட சொல்றாங்கடா நம்மள. இங்க பாரு, பிரியாணிக்கா பேக் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். I'm representing. Interesting. என்னடா? Yeah. Sanjay, this time fest is really interesting யாரா? in college. நீங்களா? மச்சான் இவன் இந்த காலேஜோடா? Which department? பயோடெக். Liar, போய் சொல்லாதே. கண்டுபிடிச்சடா எஸ் ஆயிடலாம். ஏய் இங்க என்னடா நம்ம சாப்பிட்டு பக்கத்துல தான் 5 ஸ்டார் ஹோட்டல் போலாம். டேய் சஞ்சய் வாடா. நான் வரல, நீங்க போங்க. மனிஷா, you please take your seat. பொறுக்கி பாசோ, நமக்கு என்ன வேலை? You look so beautiful today. Thank you. Plan A. இந்த விஷ்ணுவை சஞ்சய் பத்தி நம்முடைய வார்டன்ட்ட எடுத்து சொல்லி எப்படியாவது அவங்க 2 பேரை ரூமை விட்டு அனுப்பிட்டு நீயும் நானும் ஒரே ரூம்ல சேர்ந்துருக்கோன்னு சொல்லி வார்டனை கன்வின்ஸ் பண்ணி நாம 2 பேர் சேர்ந்து ஜாலியா செட்டில் ஆயிருவோமா? அதே ஹாய். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்கிட்டயா? அது யாரா? டாய் கேளுங்க. இல்ல நீங்க அதை எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியல. பரவாயில்ல, கேளுங்க. இல்ல இது வேற. இந்த பிரியாணி எங்க கிடைச்சது? இல்ல நான் ரொம்ப நேரமா தேடினேன், பிரியாணி தீர்ந்துருச்சுனாங்க. இங்க இருக்கு, எப்படி கிடைச்சது? செகண்ட் கவுண்டர்ல இருக்கு. செகண்ட் கவுண்டர். I just missed it actually. நான் போய் பார்க்கறேன். மச்சான் செகண்ட் கவுண்டர்ல பிரியாணி இருக்காடா. வாடா. நீ எல்லாம் இருக்கிற வரைக்கும் லவ்வுக்கு பிரச்சனையே வராதுடா. ஞாபகம் வந்துருச்சு. உங்களை எங்க பாத்திருக்கேன். உங்க 2 பேரும் எங்க பாத்திருக்கேன். நான் எதை சொல்லுங்க. நம்மள ஒரே டியூஷன் ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? I'm Nila. காதியா? ஆதியா? நீங்களா இந்த டிபார்ட்மெண்டா? ஆமா, இந்த டிபார்ட்மெண்ட் தான். பார்த்ததே இல்லையே. இனிமேல் அடிக்கடி பாப்பீங்க. டேய் மச்சான், வந்துடா, பேசிரு. ஓகே. எங்கடா காணோம்? மச்சான் வந்துட்டாடா. டேய் இங்க என்னடா பண்றீங்க? மச்சான் உன்ன பக்கம் தானே வந்தோம். டேய் காலையில தானே ரூம்ல பாத்தீங்க. குட் மார்னிங் சொல்ல மறந்துட்டமே. குட் மார்னிங் சொல்ல மறந்துட்டீங்களா? மச்சான் வந்துட்டாடா. ஹாய் நிலா. குட் மார்னிங். குட் மார்னிங். பார்க்கல. பரவாயில்ல. கண்டுக்கல.
மதிக்கவே இல்ல. டேய் எனக்கு வெக்கமா இருக்குடா. டேய் இது நல்லா இல்லடா. போடா. டேய் மச்சான் இப்போ வா சொதப்பாம சொல்லிடுறா. ஓகே டேய் 35 days ஆச்சு. எனி இம்ப்ரூவ்மெண்ட்? வெக்கமா இல்ல? ஓகே சஞ்சய், ஹாய். வீக்கெண்ட் கண்டிப்பா வரல? கண்டிப்பா கண்டிப்பா. மனிஷா பர்த்டேக்கு நாளாமலா? டெஃபினெட்லி. ஹாய் நிலா. ஹாய். வேணா ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வாயே. அட எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸே இல்லையே. எங்களை தவிர. ஓகே பாய். அப்புறம் டேய் இதுமாடா அந்த அப்புறம் நான் தான். அப்புறம் என்னடா விடிஞ்சிருச்சு பல்லு விளக்கணும். அப்புறம் அப்புறமா டேய் நான் அப்பா பேசுறேன்டா. அப்பா என்ன போன் வெயிட்டிங்ல இருக்கு, நீயும் கூப்பிட மாட்டேங்க. அப்பா நான் அப்பா வீட்டை காலி பண்ணிட்டு இருக்கோம்டா. வீக்கெண்ட்ல கரெக்டா இங்க வந்து நிக்காத. புது வீட்டு அட்ரஸ் நான் உனக்கு அனுப்புறேன். அங்க வரணும். டேய் தம்பி, டேய் என்னடா இதெல்லாம்? நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டு வீடு ஷிஃப்ட் பண்ணுறோம், அதான் எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. சூப்பரா. பாட மட்டும்தான் தெரியும்னு நினச்சேன். மியூசிக்குமா போடுவீங்க? நான் பேசிக்காவே எங்களுக்கு இதான் இன்ட்ரெஸ்ட். வீட்டில் சொல்கிறாங்கன்னு தான் இன்ஜினியரிங்கே படிக்கிறோம். சூப்பரா. அடுத்த மாதம் ஹாஸ்டல் ஃபங்க்ஷனில் நீங்கள் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. அடிச்சி பர்றா. நான் ஹாஸ்டல்லே வேணாண்ணா. கிட்டுறோம். பயோடெக் டிபார்ட்மெண்ட்டில் இந்த பயோரிச்னு ஒரு ஃபங்க்ஷன் வரும். ரைட்ரா, நடத்து. தேங்க்யூ. டேய் மச்சான் கவலைப்படாதடா. சொல்வதில் உண்மையில் அந்த அக்காவை எனக்கு தெரியும். போய் பேசலாமா? டேய் லூஸ் மாதிரி பேசாதடா. கோட்டமேடு குமாரன்னு எனக்கு தெரிஞ்சவர். அவர்கிட்ட சொல்லி தூக்கிடலாம். மிஸ்டர் குமார தூக்கி நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம லீகலா போவோம். எங்க தோப்பநாட்ட சொல்லி ஒரு கேஸ் போட்டுருவோமா? அப்படியே உங்க தோப்பநாட்ட சொல்லி நம்ம பேருக்கு ஒரு அர்ச்சனையை போட்டுறலாம். சும்மா இருக்குடா. நானே லவ் ஃபெயிலியர்ல இருக்கேன். மச்சான் புரியுதுடா நீ என்ன சொல்ல வர. இருந்தாலும் நான் என்ன சொல்ல இல்ல நான் சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சிடுறேன்டா. சொல்லுங்க மேடம். மிஸ்ஸஸ் மொட்டை சொல்லுங்க. அது நான் சொல்றது கேளு. கேட்டிருப்பேன். நான் அப்ப கேட்டேன்ல, அப்படி சொல்லி நானே கேட்டிருப்பேன். இப்ப ஏன் கேட்கணும்? மத்த சீனியர்லாம் அண்ணா அண்ணான்னு, இவனை மட்டும் வாடா போடான்னு. ரெண்டு மட்டும் தானே, இல்ல வேற ஏதாவதா? ஆதி நீ தப்பா பேசிட்டு இருக்க ஆதி. ஆதி புரிஞ்சுக்கோ ஆதி. புரிஞ்சுக்குவேன். புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீ யாரு நல்லா புரிஞ்சுக்கிட்ட. நீ யாரு தெரியுமா? நீ யாரு? என்னடா திடீர் அக்கறை உனக்கு? மச்சான் கர்ச்சீஃப் போடாமையே போனை கொடுத்துட்டேன்டா. போடா. ஆதி நான் குளிச்சிருக்கேன்டா இன்னைக்கு. ஆதி நான் சொல்ல கேக்குறியா? This is serious viral infection. பேசாம அந்த காதை கட் பண்ணி எரிஞ்சிடு. அடிங்க ஒரு பெரிய டாக்டர். போய் பாத்ரூம் குள்ளடா போடா. ஏய் விடுங்கடா. ஏன்டா அப்படினா பாத்ரூமை கழுவிடலாம். ஸ்வாஹா.
லவ் ஃபெயிலியர் ஆகிறவங்களுக்கு சரக்கு தம்மெல்லாம் தேவையில்லைங்க. 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலே போதும். லவ் பண்ணலன்னா நிறைய நேரம் மட்டும் இல்லைங்க, ஃபோன் பேலன்ஸ், பாக்கெட் மணின்னு எல்லாமே மிச்சமாகும். வீக்கெண்ட் ஆனால் வீட்டுக்கு போயிடுவேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சுற்றுவேன், அப்பா அம்மாவுக்கு ஒழுங்காக கால் பண்ணுவேன், வெளி காலேஜ் காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, பாட்டு பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது, ஹிப்ஹாப் தமிழாக்கு ஃபேஸ்புக் பேஜ்னு நிறைய மியூசிக் பண்ணோம். ரெக்கார்ட் நோட்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணோன்னா பார்த்துக்கிங்களேன். சுதாகர் நான் இல்லாதனால மொட்டையும் டானும் நாங்கள் தாண்டா அடுத்த கெத்துன்னு சொல்லி ஓவராக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்குற இடத்துலாம் பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படியே ஒரு வருஷம் ஓடிடுச்சு. செகண்ட் இயர் முடிச்சு தேர்ட் இயரில் கால் எடுத்து வச்சோம். டேய் போங்கடா, இது ஃபாரின் ஆத்தர் புக்குடா. ஃபாரின் ஆத்தர் பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? ரொம்ப அசிங்கப்படுத்துறான் மச்சான். சும்மா உன் தம்பி இந்த காலேஜா? ஏன் இல்லைன்னா சீட்டு வாங்கி தர போறியா? இல்லடா அது சொல்றோம். ஆமாண்டா. ஏன்டா? டேய் உன் தம்பியை கேண்டீன்ல அந்த டான் புடிச்சு வச்சிருக்கான்டா. டேய் என் தம்பி இந்த காலேஜ் நீ யாருக்குமே தெரியாதடா. முட்டை மனிஷா. டேய் யோசிச்சது போது வாடா போய் தம்பியை காப்பாத்தலாம். காப்பாற்ற வேண்டியது தம்பிய இல்லடா. பாடுறா பாடுறா. பாடலாம் தெரியாதுண்ணா. பாட தெரியாதா? ஏய் பாடு. ஓ மை கடவுளே. டக்கரக்க சீனி டக்க டக்கரக்க சீனி டக்க. கம் ஆன் கம் ஆன். கம் ஆன் கம் ஆன். எப்படி சூப்பரா? நல்லாவே இல்லண்ணா. நல்லா இல்லையா? என்ன பாடியை வரப்ப வச்சிருக்க? ஷட்டர் லூஸ் பண்ணு. ஏய் அடிச்சு கிடிச்சு பிரச்சனை ஆயிரப்போகுது. காலேஜ் பத்தி எல்லாம் சொல்லிட்டேன்டா. ஏய் இவன் என்ன நம்மள முந்திட்டு ஓடுறான்? நான் தான் எதுவும் பண்ணல, கிளம்புறேன். டான் உன்னையே முறைக்கிறான்டா. டேய் நான் முறைக்கிறேன். நீ கத்த பக்கமா போக மாட்டே. ஏய் சஞ்சய் எஸ்கேப் ஆயி ஓடு. பரவாயில்லை மச்சான், உன் தம்பி மட்டும் கை வச்சா சீனியர் ஜூனியர் பிரச்சனை ஆயிரும்டா. வந்துட்டான்டா உன் உடன் பிறப்பு. என்னடா என்ன இங்க? கேண்டீன். கேண்டீனா? செருப்பே இல்லாம கேண்டீன் வந்திருக்க? தலை தெறிக்க ஓடி வந்திருக்க பயம். ஏய் நீங்க என்ன செருப்பு போட்டிருக்க? அவரா செருப்ப? ஏய் செருப்பு அடுக்கு. ஃபுட்பால் பாத்துருக்க? இல்ல முச்சி. என்னடி உன் கசன் இப்படி பண்றான்? தெரியலடி. என்ன சட்டைக்குள்ள சட்டை? கையில அவுரா. ஏ அவுரா. மீச 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 முருகுற. எதுக்கு இங்க வந்தீங்க? என் தம்பி கூட்டு போ. சூலேச வந்திருக்கல, கட்டி விட்டு கூட்டு போ. கட்டுறா. நான் கட்டியிருக்கேன். ஓ அவந்துருச்சு, கட்டி விடு. இப்ப கட்டி விடுறா. கட்டு. சீனியர் அடிச்சிட்டான்டா. அரே உட்காருமா. உட்காரு உட்காரு, நீ உட்காரு. நரி இவங்களோட உனக்கு என்ன பிரச்சனை? சீனியர்ஸ் மேல கை வச்சிருக்கான் மச்சான். இவன் ஓ அளவுக்குலாம் ஒத்து கிடையாது. ஃப்ரீயா விடு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ நீ சொல்றதும் கரெக்ட் தான் மச்சான். நீ ஏன் பாத்துக்கோ, காலேஜுக்கே நீ தான் சீனியர். விடு விடு, நான் பாத்துக்கிறேன். ஏதோ ட்ரை பண்றான், விடு மச்சான். டேய் தம்பி தம்பி இங்க வா. இவங்களுக்கும் உனக்கு என்ன பிரச்சனை? இல்லண்ணா, சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் பண்ணிட்டு இருக்கானுங்க.
நானும் பார்த்துட்டே இருக்கேன். இவனுங்களை டே விடக்கூடாதுண்ணா. நான் சொல்லுண்ணா. விடக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏ மொட்டை, இந்த ஏரியா பஞ்சாயத்துலாம் அப்புறம் பார்த்து தம்பி மேலையாடா கைய வைக்கிற. நிறைய என்ன அடிச்சாயடா? சுச்சு சொதப்பிட்டோமோ? என்ன நடந்துச்சுன்னா ஒரு நிமிஷம். தெரியாம விழுந்துட்டேன் அதானே. இந்த தெரிஞ்ச வர பாரு போ. உன்னையும் ஒரு டானின் நம்பி பிரியாணியா வாங்கி கொடுத்தேனேடா. நீ இப்படி பதுங்கிருக்கேடா. புளி பதுங்கிறதே பாயிரம் கடைசியில போடா. என்ன இந்த அண்ணன் ஆளே காணாமடா. டேய் மொட்டை, டேய் நில்றா டேய். நெஞ்சனே முத்துடா செய்யதுக்கு மச்சான் பட்டைய கலப்பு. அன்னையிலேருந்து காலேஜ் எங்கள் கண்ட்ரோல். எப்படின்னு கேட்குறீங்களா? எங்களை மாதிரி பசங்க காலேஜில் கெத்தாகிறது நல்லா படிக்கிறனாலையோ 4 பேர் அடிக்கிறனாலையோ இல்லைங்க, வெடிக்கிறனால. கண்ணா பின்னான்னு புரளி வெடிக்கிறனால.